அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு பேசப்படுகிறது என்றால் அங்கு பல பேர் ஒன்று கூடி திக்ரு செய்யறாங்க. ஒரு வீட்டில் ஒரு கடையில் உட்கார்ந்து திக்ரு செய்யறாங்கன்னு வைங்க, அந்த இடத்தையும் கண்ணியமா நம்ம நடத்தணுமா? ஏனென்றால் அந்த இடத்திலே அல்லாஹ் ரசூலை பற்றி திக்ரு செய்யப்படுகிறது. ஹதீஸில் வருகிறதா இல்லையா? மலக்குமார்கள் எல்லாம் அடியார்களில் இப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டு வருவார்களாம். எங்கு அல்லாஹ்வை திக்ரு செய்கிறார்கள் என்று பார்த்து அங்க வந்துருவாங்க. அங்கு நடைபெறுகிற திக்ரை பற்றி அல்லாஹ்விடத்தில் பிரஸ்தாபம் செய்வார்களாம். அப்படி பிரஸ்தாபம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ் சொல்லுவான், அந்த மஜ்லிஸில் இருக்கும் யாவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள். அப்ப அந்த மலக்கு சொல்வார், யா அல்லாஹ், உன்னை திக்ரு செய்ய வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த நோக்கத்தோடு வந்தவர்கள் உன்னை திக்ரு செய்தார்கள், அவர்களை நீ மன்னிக்கிறேன் என்று சொல்கிறாய். அது அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, ஏற்றுக்கொள்ள தகுந்த விஷயம். ஆனால் அந்த திக்ரு மஜ்லிஸில் வேறு சிந்தனையோடு ஒருவன் வந்து கலந்து கொண்டான். அதாவது ஒரு உதாரணமா, ஒரு ஆளை பார்க்கறதுக்கு அங்க வந்தார் ஒரு ஆள். அவருக்கு அந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ளணுங்கிற நியத்து இல்லை, எண்ணம் இல்லை, எதேச்சையே வந்தார். ஒரு ஆளை தேடி வந்தார்னு வச்சுக்கோமே. அப்ப ஏதோ திக்ரு நடக்குதுன்னு சொல்லி அங்க வந்து உட்கார்ந்துட்டார். ஆனா அவருக்கு திக்ரு செய்துகிற சிந்தனை இல்லை. அப்ப இந்த மலக்கு கேட்பாங்களா, யா அல்லாஹ், அந்த திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் உன்னுடைய மன்னிப்பு உண்டு என்று சொல்லப்படுவது நியாயமானது. ஆனால் அந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டவர்களில் ஒருவன் வேறு நோக்கத்துக்காக அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான், அவனையும் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, அந்த மஜ்லிஸில் எவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு என்னுடைய நினைவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டார்கள் அல்லவா, அவர்களும் என்னுடைய பரக்கத்தை விட்டு, ரஹமத்தை விட்டு தூரமானவர்கள் அல்ல, அவர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பு உண்டுன்னு சொல்லுவான்.